மத்தேயு 28வது அதிகாரம் 11 15 வரை உள்ள வசனங்கள். Matthew chapter 28 verses 11 to 15. அவர்கள் போகையில் காவல் சேவகரில் சிலர் நகரத்திற்குள் வந்து நடந்த யாவற்றையும் பிரதான ஆசாரியருக்கு அறிவித்தார்கள். இவர்கள் மூப்பரோடே கூடி வந்து ஆலோசனை பண்ணி சேவகருக்கு வேண்டிய பணத்தை கொடுத்து, நாங்கள் நித்திரை பண்ணுகையில் அவருடைய சீஷர்கள் ராத்திரியிலே வந்து அவனை களவாய் கொண்டு போய்விட்டார்கள் என்று சொல்லுங்கள். இது தேசாதிபதிக்கு கேள்வியானால் நாங்கள் அவரை சம்மதப்படுத்தி உங்களை தப்புவிப்போம் என்றார்கள். அவர்கள் பணத்தை வாங்கி கொண்டு தங்களுக்கு போதிக்கப்பட்டபடியே செய்தார்கள். இந்த பேச்சு யூதருக்குள்ளே இந்நாள் வரைக்கும் பிரசித்தமாய் இருக்கிறது. ஆமேன். மொத ஃபேக் நியூஸ் நியூ டெஸ்ட்மெண்ட்ல இதுதான். ஃபஸ்ட்டு ஃபேக் நியூஸ் வந்து நம்ம புதிய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கறது இதுதாங்க தான் பார்க்க முடியும். ஏன்னா அங்கே ஒரு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலை ஒரு பொய்யான ஒரு தகவலை சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்னென்னா, நீங்கள் லீ ஸ்ட்ராபால் என்று சொல்லக்கூடிய சிகாகோ ட்ரிபியூனில் வந்து இருந்த ஒரு லீகல் ஒரு காலம் எழுதுகிறவர். அவருடைய மனைவி வந்து 1979 வருஷம் அவங்க கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாங்க. அவங்க கிறிஸ்தவளாக மாறின உடனே இவருக்கு என்ன ஆயிடுச்சு, எப்படி நீ வந்து இவரை போய் ஒருத்தர் வந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி மரித்தவர் எப்படி உயிரோடு இருக்கிறாருன்னு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி, அதாவது தன்னுடைய மனைவி கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது தவறு என்று சொல்லுவதற்காக அவர் வேத புஸ்தகத்தை வாங்கி படிக்க ஆரம்பித்து, அதே மாதிரி எல்லா சரித்திர ஏடுகள் மீதி எல்லார்ட்டையும் போய் விசாரிக்க ஆரம்பித்து, ஏன்னா அவர் வந்து ஒரு லீகல் எக்ஸ்பர்ட்டுங்கிறதுனால தேட ஆரம்பித்தவர் கடைசியில் அவர் வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தது மிகவும் உண்மையான காரியம், அவர் மனிதனாய் வந்தார், மரித்தார், உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை அவர் மிக தெளிவாக ஆணித்தரமாக ஒரு புஸ்தகம் எழுதுகிறார், த கேஸ் ஃபார் கிரைஸ்ட் என்று சொல்லக்கூடியதாக. ஏன்னா இவர் வந்து என்ன, தன்னுடைய ஒருத்தருடைய விசுவாசத்தை ஒன்றுமில்லாமல் பண்ணணும்னு சொல்லி பண்ணுவதற்காக தேட ஆரம்பித்தவர் கடைசியில் இவர் தான் உண்மையிலேயே மரித்து உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லக்கூடிய ஒரு புஸ்தகத்தையே எழுதக்கூடிய ஒரு காரியம். ஏன்னா இங்கே நம்ம பார்க்கக்கூடிய ஒரு காரியம் என்ன, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதல். கனடாவோட ஒரு கனடியன் சயின்டிஸ்ட் ப்ளஸ் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஜிபி ஹார்டி என்று சொல்லக்கூடியவர் வந்து, அவர் வந்து எல்லா மனிதர்களையும் தேடக்கூடிய ஒரு கேள்வி, 2 கேள்வி கேட்குறார். என்ன, யாராவது ஒருத்தர் மரணத்தை ஜெயித்தவர்கள் இருக்கிறாங்களா? நீங்கள் கிறிஸ்தவன் இல்லை, கிறிஸ்துவ அல்லாத ஒருத்தர் வந்து ஒரு சயின்டிஸ்ட் கேட்குறார், மரணத்தை ஜெயித்தவங்க இருக்கிறாங்களா? அப்படி மரணத்தை ஜெயித்தவர் ஒருத்தர் இருந்தாருன்னா அவர் எனக்கு ஒரு வழியை உண்டாக்கி இருக்கிறாரா அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு கேள்வியை கேட்க ஆரம்பிக்கிறார். அதுக்கு பதில் தேடக்கூடிய ஒரு காரியத்தை, அவர் போகக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம். இங்கே மத்தேயு சுவிசேஷத்தில் வந்து எப்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயித்தது மாத்திரமல்ல, நமக்கு ஒரு வழியை உண்டாக்கினார் என்று சொல்லக்கூடியதாக. ஏன்னா ரோமர் 10வது அதிகாரம் 9வது வசனத்தில் சொல்லும்போது என்ன சொல்கிறாரு, நீ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உன் வாயினாலே அறிக்கையிட்டு உன் இருதயத்தில் விசுவாசிச்சேன்னா நீ ரட்சிக்கப்படுவாய் என்று சொல்லக்கூடிய ஒரு வழியை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்துருக்கிறார். ஏன் வந்து இந்த உயிர்த்தெழுதல் மிக முக்கியமான ஒரு காரியம் நம்ம எல்லாருக்குமே, ஏன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதல் மிக முக்கியமான காரியம்? முதலாவது என்னன்னா, நம்முடைய நித்திய வாழ்க்கைக்கு அது ஒன்று தான் நம்பிக்கை, அது ஒன்று தான் நங்கூரம். ஏன்னா நமக்கு நித்திய வாழ்க்கை இருக்குது அப்படி, நம்ம இந்த மரணத்திற்கு பின்பாக நம் தேவனோடு நித்திய காலமும் இருப்போம் அப்படிங்கிறதுக்கு ஒரு அச்சாரம், ஒரு நம்பிக்கை, ஒரு நங்கூரம் என்னன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதல். ஏன்னா போன வாரம் நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதும்போது 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்தில் 17வது வசனத்திலிருந்து என்ன சொல்றாரு, கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும், நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள், கிறிஸ்துவுக்குள் நித்திரையடைந்தவர்களும் கெட்டிருப்பார்களே. இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களா இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்பட. அப்ப என்னன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதல் தான் எனக்கு எல்லாமே ஆதாரம். அதுதான் சபையினுடைய ஒரு ஆணித்தரமான ஒரு காரியம்.
ஏன்னா கிறிஸ்து உயிர்த்தெழாவிட்டால் எனக்கு உயிர்த்தெழுதல் இல்லை. அப்போ என்ன நாம் எது முக்கியம்னா, ஏன்னா மரணத்தை ஜெயித்தவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஏன்னா கொரிந்து சபைக்கு எழுதும்போது அதே அதிகாரத்தில் 54ஆம் வசனத்தில் எழுதும்போது என்ன எழுதுறார் அப்போஸ்தலனாகிய பவுல்? அழிவுள்ளதாகிய இது அழியாமையிலும் சாவுக்கு ஏதுவாகிய இது சாவாமையும் தரித்து கொள்ளும்போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். மரணமே உன் கூரெங்கே, மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே. என்ன, இதை ஜெயிக்கக்கூடியவராக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இருந்தார். அதனால தான் நமக்கு அவருடைய உயிர்த்தெழுதல் தான் மிக முக்கியமான காரியம். ரெண்டாவது, நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலை நம்ம நிராகரித்தோன்னா அது ஆவிக்குரிய முறையில் ஒரு தற்கொலைக்கு சமம். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழாவிட்டால் நமக்கு உயிர்த்தெழுதல் கிடையாது. ஆனால் அவருடைய உயிர்த்தெழுதல் தான் என்ன பண்ணுது, என்னுடைய இந்த காலத்திற்கும் என்னுடைய நித்தியத்திற்கும் ஒரு பாலமாக மாறுகிறது. ஏன்னா நான் இந்த வாழும்போது இந்த வாழ்க்கையில் நான் பயந்து கொண்டு வாழ்வதில்லை. என்ன, நான் அந்த பக்கம் போனேன்னா நான் அவரோட இருக்க போகிறேன் என்கிற ஒரு நம்பிக்கையை கொடுக்கறது. ஏன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து லாசருவை உயிரோடு எழுப்புறதுக்கு முன்பாக அந்த கல்லறைக்கு முன்னாடி நிற்கும்போது மார்த்தாளை பார்த்து சொல்லக்கூடிய வார்த்தை 25-26 வசனத்தில் என்ன சொல்றாரு? இயேசு அவளை நோக்கி நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனோ என்றென்றைக்கும் மரியாமலும் இருப்பான். என்ன கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ரொம்ப தெளிவா சொல்றாரு. என்ன, நீ என்றென்றைக்கும் வாழக்கூடியவனா, நீ உயிரோடு ஜீவிக்கக்கூடியவனா இருப்ப எப்ப என் மேல விசுவாசம் வைக்கக்கூடியவனாக. அப்போ அவருடைய உயிர்த்தெழுதல நம்ம விசுவாசம் வைக்கலைன்னா நமக்கு ஆவிக்குரிய முறையில் ஒரு வாழ்க்கையே கிடையாது. அப்போ என்னன்னா, நம்ம எல்லாருக்குமே சாலமன் சொல்றாரு, நம்ம எல்லாருடைய இருதயத்திலையும் கர்த்தர் என்ன கொடுத்துருக்கிறாரு, ஒரு நித்தியத்தை கொடுத்துருக்கிறாரு. தமிழ் வேதாகமத்தில் இந்த இடத்துல நித்திய ஜீவன் போடாமல் விட்டுட்டாங்க, இல்லை நித்தியம்ன்றதை போடாமல் விட்டாங்க, உலகம்னு போட்டாங்க. நீங்கள் ஆங்கில வேதாகமத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக இருக்கும். பிரசங்கியினுடைய புஸ்தகம் 3வது அதிகாரம் 11ஆம் வசனத்தில் சொல்லும்போது என்ன, அவர் நித்தியத்தை நம்முடைய இருதயத்தில் போட்டிருக்கிறார். He has put eternity in our hearts. என்ன, நம்முடைய எல்லாருடைய இருதயத்திலையும். நீங்கள் யார்கிட்ட கேட்டீங்கனாலும் இந்த வாழ்க்கைக்கு அப்புறம் ஒன்று இருக்கா? ஆமாம் இருக்கு. எல்லாரும் சொல்லுவாங்க, நிறைய பேர் சொல்லுவாங்க. நீங்கள் வேறு மதங்களை பார்த்தீங்கன்னா, இந்து சமயத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, நீ மரித்து 7 முறை பிறக்க போகிற. இல்லை அவங்க இஸ்லாமில் கேட்டிங்கன்னா நீ மரித்ததுக்கப்புறம் நீ நல்லவனா கெட்டவனான்னு தராசில் வச்சு நிறுக்க போகிறாங்க. இது எல்லா மதங்களும் சொல்லக்கூடிய ஒரு காரியம். ஆனால் இது என்ன, கர்த்தர் எல்லாருக்கும் நம்ம எல்லாருடைய இருதயத்தில் என்ன போட்டிருக்கிறாரு, ஒரு நித்தியத்தை குறித்த ஒரு தாக்கத்தை போட்டிருக்கிறாரு. அப்போ என்ன, இந்த பூமியில் இருக்கக்கூடியது மதங்களாக இருக்கட்டும், இல்லை ஃபிலாசபியாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் எந்த ஒரு காரியமாக இருக்கட்டும், இது எல்லாமே எதை சொல்லுது, நமக்கு ஒரு வாழ்க்கை இருக்கிறது, இந்த மரணத்திற்கு பின்பாக இன்னொன்று இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியதா. அதற்காக அதை தேடி நாடி ஓடக்கூடியவர்கள் அநேகர். தங்களுடைய காரியங்களை எதையாவது செய்து, நான் கர்த்தர்கிட்ட ஒரு நல்ல பேர் பெற்ற மாட்டேனா, நான் இந்த பக்கம் நடந்து போயிட மாட்டேனா, நான் போய் இமாலயாவில் உட்காந்து நான் எப்படியாவது முக்தி அடைஞ்சிட மாட்டேனா, நான் இதை செய்திட மாட்டேனா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம். அப்போ இப்படிப்பட்ட ஒரு தாகத்தை எல்லா மனுஷனுக்குள்ளேயும் போட்டிருக்கிறாரு. எல்லா மதங்களையும் எல்லா மக்கள் செய்யக்கூடிய கிரியைகள் என்ன, எப்படியாவது எனக்கு தேவன்கிட்ட ஒரு நல்ல பேர் வந்துடணும், அப்போ நான் பரலோகம் போகணும். ஆனால் இந்த ஒரு பசி தாகத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருத்தரால் தான் சரி பண்ண முடியும். வேற எந்ததுலையுமே உங்களுக்கு எந்த ஒரு நிச்சயமே கிடைக்காது. கர்த்தராகிய ஜீசஸ் அலோன் கேன் சாட்டிஸ்ஃபை திஸ் ஹங்கர். வேற யாராலையும் இந்த பசி தாகத்தை போக்கவே முடியாது. ஏன்னா நமக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நம்ம கர்த்தர் போட்டிருக்கிறார். இங்கே மத்தேயு 28வது அதிகாரத்தில் இங்கே ஒரு காலி கல்லறையை பார்க்குறாங்க. என்ன, போய் பார்க்கும்போது கல்லறை காலியாக இருக்குது. வெளியே காவலாளிகள் படுத்திருக்கிறாங்க. சகோதரிகள் போய் பார்க்குறாங்க, இல்லை. பின்னாடி யோவானும் பேதுரு ஓடி வந்து பார்க்குறாங்க, கல்லறை காலியாக இருக்குது. இதை எப்படி நீங்கள் இதை சரி பண்ண முடியும்? ஏன்னா கல்லறை காலியாக இருக்குது, கல்லறை திறந்துருக்கு. அப்போ என்ன ஆச்சு, சரீரம் என்ன ஆச்சு?
இயேசு கிறிஸ்துனுடைய சரீரம் என்னாச்சு? இதுக்கு ஒரு கொஞ்சம் தியரிஸ் கொடுக்குறாங்க. முதலாவது ஸ்வான் தியரி என்று சொல்லக்கூடிய ஒரு தியரி. இது என்னன்னா, அதாவது ஒரு மயக்கமான நிலையில் இயேசு கிறிஸ்து இருந்தார். எப்படி? ஒரு மயக்கமான நிலையில் இருந்தார். 3 நாளைக்கு அப்புறம் அவர் எந்திரிச்சு போயிட்டாரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தியரி. இது 16வது நூற்றாண்டில் வெஞ்சுரி என்று சொல்லக்கூடியவரை வச்சு வரக்கூடியது. இந்த தியரி என்னன்னா, அவங்க இயேசு கிறிஸ்து மயக்கமாக இருந்தார். இதை எப்படி நீங்கள் சொல்ல முடியும்? ரோமர்கள் அந்த அடி அடித்தாங்க, கையிலையும் கால்லையும் நெயில் பண்ணாங்க, அவர் கல்வாரி சிலுவையில் தொங்குனார். அது மாத்திரமில்ல, ஒரு போர்ச்சேவன் விழால எலும்பில் குத்துனா அங்கே ரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டு வந்துச்சு. அதுக்கப்புறம் அவர் அவரை அடக்கம் பண்ணுவதற்காக 75 கிலோ உள்ள இதை சுற்றி அவரை கொண்டு போய் சீலையை சுற்றி அவரை கொண்டு போய் உள்ளுக்குள்ளே கல்லறைக்குள்ளே வச்சுட்டாங்க. இப்போ வெளியே கல்லறை சீல் வைக்கப்பட்டிருக்கு. வெளியே ரோமர் போர்ச்சேவர்கள் இருக்காங்க. அப்படியே மயக்கமாக இருந்தாரும் அவர் 3 நாள் சாப்பிடாம அவர் எப்படி எல்லா துணியையும் கலட்டிட்டு வெளியே இருக்க கல்லறையில் கல்லையும் தள்ளி விட்டுட்டு போர்ச்சேவர்கள் தாண்டி எப்படி போயிருக்க முடியும்? வாய்ப்பே இல்லை. ஏன்னா இவங்க என்ன சொல்கிறாங்க, அதன் மூலமாக வந்திருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியதான். அதுக்கு வாய்ப்பே இல்லை. ரெண்டாவது இன்னொரு தியரி என்னென்னா, நோ பரியல் தியரி. அவங்க அடக்கமே பண்ணலை. எப்படி? இயேசு கிறிஸ்துவ அடக்கமே பண்ணலை அப்படின்னு சொல்லக்கூடியதா? அதுக்கும் வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அவரை கல்லறையில் அடக்கம் பண்ணிட்டு என்ன பண்ணுறாங்க, மத தலைவர்கள் போய் பிலாத்துக்கிட்ட போய் சொல்கிறாங்க, எப்பா அவன் ஏற்கனவே உயிரோடு இருக்கும்போதே உயிரோடு வருவேன்னு சொன்னான், அதனால நீ என்ன பண்ணு, இந்த கல்லறையை காவல் காக்கணும்னு சொன்ன உடனே உங்ககிட்டையும் காவலாளி இருக்கான், இந்த ஏன் காவலாளியிலையும் கூட்டு போ, வச்சு நீ கல்லை வச்சு சீல் பண்ணிரு அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போ இவங்க எல்லாரும் முன்னாடி வச்சு எல்லாம் கல்லறையை வச்சு அவங்க சீல் பண்ணதுனால இங்கே என்ன சொல்ல முடியாது, உள்ளுக்குள்ளே அவர் அடக்கம் பண்ணலைன்னு சொல்லவே முடியாது. மூன்றாவது ஹலுசினேஷன். அவர் என்ன, உங்களை மாயமாக உள்ள ஒரு மாய வித்தை காட்டுவது போல் உங்களை அவர் இது பண்ணிட்டாரு. நீங்கள் என்னென்னா ஹலுசினேஷனில் ஒரு ஆளை தான் பண்ண முடியும். ஒரு உங்களை மயக்கி உங்களை இது பண்ணால் ஒரு ஆளை தான் பண்ண முடியும். ஆனால் கர்த்தராகி இயேசு கிறிஸ்து ஒரே சமயத்தில் எத்தனை பேருக்கு வெளிப்பட்டார்? 500 பேருக்கு வெளிப்பட்டார். 500 பேரை ஏமாந்து நீங்கள் 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 6வது வசனத்தில் பார்க்கிறோம். அதன் பின்பு அவர் 500 பேருக்கு அதிகமான சகோதரருக்கும் ஒரே வேளையில் தரிசனமானார். அவர்களில் அநேகர் இந்நாள் வரைக்கும். அதுல என்ன, அநேகர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள். அப்ப என்னன்னா, இது ஒரே நேரத்தில் எல்லாரையும் மயக்க முடியாது. அப்படி மயக்கரமா இருந்தா இங்க முதல்ல சீஷர்களுக்கே அவர் உயிரோட வருவாருங்கிற நம்பிக்கை இல்லை. அப்ப அவங்கள எப்படி இது பண்ண முடியும்? அப்ப அவருடைய சரீரம் எங்க? இன்னொரு தியரி என்னன்னா, டெலிபதி அந்த சியான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தியரி. இது என்னன்னா, அதாவது ஆவிகளை கொண்டு பேசுறது, செத்தவங்களுடைய ஆவியை வச்சு பேசுறதுன்னு சொல்லக்கூடியது அந்த ஈஸ்டர்ன் காலகட்டங்களில் அவங்க செய்யக்கூடிய ஒரு காரியம். அதான் சியான்ஸ் தியரி என்று சொல்லக்கூடியது. அதாவது மரித்தவர்களை கொண்டு அவங்ககிட்ட கொண்டு ஒரு ஆவியாக நடமாடிட்டு ஒரு ஆவியாக போகிறது அப்படின்னு சொல்லக்கூடியது. ஏன்னா இன்னைக்கு கூட நம்ம ஊரில் சொல்லுவாங்களா, முனி அடிச்சிருச்சு, பேய் வந்துச்சு, இந்த பக்கம் போச்சு, கதவை திறந்துச்சு, அப்படி இப்படின்னு சொல்லக்கூடியதான். அப்படி இல்லவே இல்லை. ஏன்னா கர்த்தராகி இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார், லூக்கா 24வது அதிகாரத்தில் 42 43வது வசனத்தில் அவர் சீஷரோட உட்காந்து சாப்பிட்டாரு. அது மாத்திரமல்ல, அவரை தொட்டு பாருன்னு சொல்லி யோவான் 20வது அதிகாரம் 27வது வசனத்தில் சொல்கிறாரு. அது மாத்திரமல்ல, 2 சீஷரோட எம்மாவூர்லேருந்து எருசலேம் வரைக்கும் 7 மைல் தூரம் நடந்து வர்றாரு. இது ஆவி கிடையாது, ஆவியோட வந்தது கிடையாது, அதுவும் கிடையாது. 5வது இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க தப்பாக ஒரு ஆளை இயேசு கிறிஸ்து நினச்சிட்டாங்க. மிஸ்டேக்கன் ஐடென்டிட்டி. இயேசு கிறிஸ்து மறிச்சிட்டாரு, ஆனால் என்ன பண்ணிட்டாங்க, வேறொரு ஆளை இயேசு கிறிஸ்து மாதிரி அவங்க ஒரு டூப் போட்டு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடியதா. ஏன்னா இயேசு கிறிஸ்து மாதிரியே ஒருத்தர் வந்துட்டாரு அப்படின்னு சொல்லக்கூடியதா. ஆனால் என்னென்னா, அப்படி ஒரு ஆள் வந்தாலுமே யோவான் 20வது அதிகாரம் 19வது சீஷரெல்லாம் கதவை மூடிட்டு உட்காந்துருக்கிறாங்க. மூடின கதவுக்குள்ளே வர்றாரு. எப்படி? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூடின கதவுக்குள்ளே வர்றாரு. அது மாத்திரமில்ல, அப்போஸ்தலர் நடவடிக்கை 1வது அதிகாரம் 9வது வசனத்தில் அவர்கள் முன்பாக, அவர் கண்களுக்கு முன்பாக ஏறெடுத்து கொள்ளக்கூடிய காரியம். இப்போ இயேசு கிறிஸ்து கூட இவங்க 3 வருஷம் இருந்திருக்கிறாங்க.
அப்படி இருந்தால் அவங்களால ஈஸியாக அடையாளம் கண்டுபிடிச்சிருக்க முடியுமா? முடியாதா? ஈஸியாக கண்டுபிடிச்சிருக்க முடியும். அப்போ கடைசியாக ஆறாவதாக என்னதான் வலி, சரீரம் எங்கே, இந்த பாடி எங்கே அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்களுக்கு இருந்த ஒரே ஆப்ஷன் என்ன? யாரோ வந்து திருடிட்டு போயிட்டாங்க. யார் திருடிட்டு போக வாய்ப்பு இருக்குது? யூதர்கள் திருடுவாங்களா? கண்டிப்பாக திருட மாட்டான். ஏன்னா யூதர்களுக்கு என்ன, இவர் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி நிரூபிக்கணும், அதுதான் அவங்களோட காரியம். ரோமர்கள் வந்து எடுப்பாங்களா? ரோமர்கள் எடுக்க முடியாது. ஏன்னா ரோமர்களுக்கும் அதை பற்றி காரியமே கிடையாது. அப்போ இருக்கிற ஒரே ஆள் யார்? சீசர்கள். சீசர்கள் வந்து களவாக எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து நம்ம இருக்கும்போது அவர்கள் களவாய் எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லக்கூடியதான். அப்போ முதலாவது என்னென்னா, அவங்க ஒரு சதி திட்டம் தீட்டுறாங்க. இந்த சதி திட்டத்தில் என்ன பண்ணுறாங்க? அந்த போர்ச்சேவர்களுடைய அறிக்கை அவங்க என்ன பண்றாங்க பாருங்க. 11வது வசனம் பாருங்க. அவர்கள் போகையில் காவல் சேவகரில் சிலர் நகரத்திற்குள்ளே வந்து நடந்த யாவற்றையும் பிரதான ஆசாரியருக்கு அறிவித்தார்கள். சீஃப் ப்ரீஸ்ட்னு தான் போட்டிருக்கு இங்கே தமிழில். பிரதான ஆசாரியர் தமிழில் வந்து சீஃப் ப்ரீஸ்ட்டை வந்து அவங்க வந்து என்ன மொழிபெயர்க்கல, தலைமை ஆசாரியர்கள். ஏன்னா பிரதான ஆசாரியர் கீழே இருக்கிற 2-3 தலைமை ஆசாரியர்கள்ன்ற அந்த மாதிரி மொழிபெயர்க்கல. ஆனால் நீங்கள் ஆங்கில வேதாகமத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக இருக்கும். சீஃப் ப்ரீஸ்ட் தான் சொல்லி போட்டிருக்கோம். சீஃப் ப்ரீஸ்ட்னு இருக்கும், மல்டிபிளாக இருக்கும். அதாவது ஒருத்தர் கிடையாது. ஏன்னா அவங்க 2-3 பேர் இருப்பாங்க அந்த தலைமை ஆசாரியர்கள். அவங்கக்கிட்ட வந்து இவங்க நடந்ததை எல்லாம் சொல்கிறாங்க. என்னெல்லாம் நடந்துச்சு? நிலநடுக்கம் உண்டாச்சு, பெருச்சமான ஒரு காரியம் உண்டாச்சு, கல் புரளப்பட்டது, அப்போது என்ன ஒரு பயங்கரமான ஒரு காரியம் நடைபெற்றது. அதனால் அவங்க வந்து என்ன ஆச்சு, அவங்களால வந்து நம்ப முடியல, இப்படிப்பட்ட ஒரு பெரிய காரியம் நடந்துச்சு, கல்லெல்லாம் போயிடுச்சு, நிலநடுக்கம்லாம் உண்டாச்சு, இப்போ வந்து அவர் உள்ளே பார்த்தா அவர் ஆளை காணா அப்படின்னு சொல்லக்கூடிய காரியத்தை அவங்கெல்லாம் வந்து சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் ஒரு நிமிஷம் யோசிங்க. தலைமை ஆசாரியர்கள் மற்ற ஆசாரியர்கள்ட்ட வந்து காவல் காத்து கொண்டிருந்த போர்ச்சேவர்கள் வந்து இப்படி நடந்துச்சுன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் என்ன செய்வீங்க? விசாரிக்கணும். உண்மையில் என்ன நடந்துச்சுன்னு விசாரிக்கணும், விசாரித்து விசுவாசிக்கணும். ஆனால் அவங்க கண்கள் எவ்வளவு குருடாச்சுன்னு பாருங்க. அவங்க அதை விசாரிக்கவே இல்லை. ஆனால் என்ன, அவரை நாங்கள் ஒழிச்சு கட்டிட்டோம், அதை அப்படியே காப்பாற்றணும், அதை அப்படியே செய்யணும்னு சொல்லி சொல்லக்கூடியதாக அவங்க என்ன பண்ணுறாங்க, தங்களுடைய கண்களை மூடுறாங்க. இப்போ ஒரு நிமிஷம் இப்படி யோசிச்சிருக்கலாம்ல, மோசே சொன்னாரே என்னைய மாதிரியே ஒருத்தரை கொண்டு வருவேன்னு சொல்லி சொன்னாரே, ஒருவேளை அவராக இருக்குமோ? சங்கீதத்தில் சொல்லப்பட்டதே அவனுடைய பரிசுத்தருடைய அழிவை காண ஒட்டீர் அப்படின்னு சொல்லியிருக்கே. அவர் மறுபடியும் திரும்ப வருவார், எங்களை ரட்சிப்பார்னு சொல்லி தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டிருக்கே. ஒருவேளை இவராக இருக்குமோ, நம்ம வாங்க இதெல்லாம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பண்ணலை. மாறாக இதை நம்ம வந்து எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும்? ஏன்னா ஏற்கனவே என்ன அவங்க என்ன சொன்னாங்க, அவர் கல்வாரி சிலுவையில் தொங்கி கொண்டிருக்கும் போது மத்திய 27வது அதிகாரம் 42வது வசனத்தில் இவன் மற்றவர்களை ரட்சித்தான், இவன் தன்னைத்தானே ரட்சிக்கட்டும், அப்படி முடிக்கிறவனாக இருந்தால் நீ சிலுவையில் இருந்து இறங்கி வா, அப்போ நான் உங்களை விசுவாசிப்போம். எப்படி? அப்போ என்னன்னா அவர்கள் வந்து அதை வந்து போய் என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும், இது உண்மையிலே நடந்துச்சான்னு பார்க்கணும். ஒருவேளை இது உண்மையோ, இதுதான் சத்தியமோ, இவர் தான் நம்மளை ரட்சிக்க வந்த ரட்சகரோ, இல்லை இவர் உண்மையிலே ஜீவனோட இருக்கிறாரா அப்படிங்கிற இந்த மாதிரியான ஒரு எண்ணத்துக்கும் அவங்க கொடுக்காம அவங்க என்ன பண்ணுறாங்க, போர்ச்சேவர்கள் வந்து சொல்கிறாங்க, சொன்ன உடனே இதை எப்படி வெளியே வராமல் தடுக்கிறது? ஏன்னா அவங்களுடைய கண்கள் அவ்வளோ தூரத்துக்கு குருடாக்கப்பட்டது. 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 4வது வசனம் சொல்லும் என்ன சொல்றாரு, தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகி அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய கண்களை குருடாக்கினான். எவ்வளவு தூரத்துக்கு, அதாவது தங்களுடைய வாழ்க்கை முழுவதும் இந்த ரட்சகரை வர வேண்டும், அவருக்காக இருக்கிறோன்னு சொல்லி சொன்ன மக்கள் அவர் உயிரோட எழும்பிட்டாருன்னு சொல்லி யார் வந்து சாட்சி சொல்றா? காவலுக்கு தாங்கள் வைத்த போர்ச்சேவர்ல வந்து சொல்லும் போது இது என்னன்னு இன்வெஸ்டிகேட் பண்ணுவோம், இது என்ன நடந்துச்சுன்னு சொல்லி சொல்லாம இவங்க என்ன பண்ண பார்க்குறாங்க, எப்படி நம்ம இவர்களை ஒன்றும் இல்லாமல் பண்ணுவது.
அதாவது இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடக்கும்போது உங்களுக்கு அதிர்ச்சியும் பயமும் உண்டாகணும். ஆனால் அதே சமயத்தில் இது உண்மையா இல்லையா என்று சோதித்தறிந்து உங்களுக்கு விசுவாசம் உண்டாகணும். இவர்களுக்கு அது செய்யாதபடிக்கு உங்களுடைய கண்கள் குருடாக்கப்பட்டு விட்டது. உடனே என்ன பண்றாங்க? 12வது வசனம் பாருங்க. இவர்கள் மூப்பரோடே கூடி வந்து ஆலோசனை பண்ணி இப்ப என்ன கூப்பிடு, ஆலோசனை சங்கத்தை எல்லாரையும் கூப்பிட்டு இது என்ன நடந்துச்சுன்னு கேட்கல. நீங்கள் 1972 அமெரிக்காவில் நிக்சன் பிரசிடெண்ட்டாக இருக்கும்போது வாட்டர் கேட்ஸ் ஸ்கேண்டல் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு பெரிய ஸ்கேண்டல், ஒரு சிட்டிங் பிரசிடெண்ட் பதவி விலகக்கூடிய ஒரு காரியம். முதல்ல அந்த மாதிரி ஒரு இது வருதுன்னு சொன்ன உடனே அவங்க என்ன இப்படி நடந்ததுன்னு ஒத்துக்காம அதை மறைக்கிறதுக்கு என்ன செய்யறது, யாருக்கு காசு கொடுக்கறது, என்ன சொல்றது சொல்லக்கூடிய ஒரு பெரிய ஒரு காரியம் நடைபெற்றது. இங்கே அதே மாதிரி தான் செய்கிறாங்க. இப்போ இந்த ஆலோசனை சங்கம் கூடி 3 விதமான காரியங்களை பண்ணுறாங்க. முதலாவது காரியம் என்ன பண்றாங்க? 12வது வசனம் பின்பகுதி பாருங்க. சேவகருக்கு வேண்டிய பணத்தை கொடுத்து லஞ்சம் கொடுக்குறாங்க. யோசிச்சு பாருங்க, தன் வாழ்நாள் முழுவதும் கர்த்தருக்கென்று அர்ப்பணித்த அந்த ஜனங்கள் முதல்ல என்ன பண்றான்? லஞ்சம் கொடுக்குறான். இயேசு கிறிஸ்துவ முதல்ல கண்டுபிடிச்சு கொடுத்து சிலுவையில் அறையிறதுக்கு 30 வெள்ளி காசு கொடுத்தான். ஆனால் இங்கே 30 வெள்ளி காசு இல்லை. எவ்வளவு கொடுத்தான்? வேண்டிய பணத்தை கொடுத்து. எவ்வளவு பணம் வேணுமோ அவ்வளோ பணம். அவர் சிலுவையில் அறையிறதுக்கு 30 வெள்ளி காசு. ஆனால் அவர் உயிர்த்தெழுதலை மறைக்கிறதுக்கு அதை விட அதிகமான விலைக்கரையும் செலுத்தக்கூடிய மக்களா. ஏன்னா நீங்கள் இவர்கள் ஒரு ஒரு பெரிய ஒரு கொடுமையான காரியம் என்ன? பொய், அதாவது லஞ்சம் கொடுக்கக்கூடிய காரியம். ரெண்டாவது என்ன பண்ணுறாங்க? இவங்களே பொய் சொல்லி கொடுக்குறாங்க. ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்து இதுதான் சொல்லக்கூடியது. 13வது வசனம் பாருங்களேன். நாங்கள் நித்திரை பண்ணுகையில் அவருடைய சீஷர்கள் ராத்திரியிலே வந்து அவனை களவாய் கொண்டு போய் விட்டார்கள் என்று சொல்லுங்கள். எப்படி இவன் சொல்லி கொடுக்குறான் போர்ச்சேவனுக்கு? என்ன சொல்லணும்? ராத்திரியில் நாங்கள் தூங்கி கொண்டிருக்கேன், நாங்கள் நித்திரை பண்ணுகையில் நாங்கள் நல்லா தூங்கிட்டு இருந்தோம், அப்போ களவா அவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க என்று சொல்லக்கூடியதான். ஏன்னா நீதிமொழிகள் 17:23 சொல்லு, தின்மார்க்கன் நீதியின் வழியை புரட்ட மடியில் உள்ள பரிதானத்தை வழங்குகிறான். என்ன? லஞ்சம் கொடுக்குறான். பரிதானங்கிற வார்த்தை லஞ்சம் அப்போ பைபிளில். இப்போது நாங்கள் தூங்கணும் அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும்? ரோமர்கள் அவன் கழுத்தை வெட்டிடுவான். நீ டியூட்டியில் தூங்க முடியாது. போர்ச்சேவனோட வேலை என்ன? நீ காத்திருக்கணும். நீ தூங்குனேன்னு சொன்னால் அவ்வளோதான், நீ கொலை செய்யப்படுவ. அதனால அதுக்கு என்ன அவங்க சொன்ன பொய்க்கு என்ன சொல்றாங்க? 14வது வசனம் பாருங்களேன். இது தேசாதிபதிக்கு கேள்வியானால் நாங்கள் அவரை சம்மதப்படுத்தி. என்ன காரணம்? அவர் உன்னை கொலை செய்ய பண்ணுவார், நாங்க என்ன பண்றோம்? அவரை சம்மதப்படுத்தி உங்களை தப்புவிப்போம். ஏன்னா நீ பொய் சொன்னா அவன் என்ன கேட்பான்? ஐயா நான் தூங்குனேன்னு பொய் சொன்னா என்னை எங்கால் போட்டு தள்ளிடுவான். அப்ப நீ என்ன பண்ணு? கவலைப்படாத, நாங்க தேசாதிபதியிட்ட பேசிடுறோம், நாங்கள் பிலாத்திட்ட பேசி நாங்கள் சரி பண்ணிடுறோம், அதனால நீ தைரியமாக பொய் சொல்லு அப்படின்னு சொல்லக்கூடியதான். அப்போ முதல்ல என்ன? லஞ்சம் கொடுக்குறான். ரெண்டாவது பொய் சொல்லி கொடுக்குறான். மூணாவது என்ன தெரியுமா செய்கிறான்? இந்த பொய்யை எல்லாருக்கும் சொல்லு. 15வது வசனம் பாருங்க. அவர்கள் பணத்தை வாங்கி கொண்டு தங்களுக்கு போதிக்கப்பட்டபடியே செய்தார்கள். இந்த பேச்சு யூதருக்குள்ளே இந்நாள் வரைக்கும் பிரசித்தமாக இருக்கிறது. 30 வருஷம் கழிச்சு எழுதுறார். கிட்டத்தட்ட AD 30 நடக்குது. 60வது வருஷம், 30 வருஷம் கழிச்சு அவன் மத்தேயு இந்த சுவிசேஷத்தை எழுதுறாரு. 30 வருஷம் கழிச்சும் இந்த பொய் நிலவிக்கிட்டு இருக்கு. எப்படி இந்த மாதிரி அவர் சரீரத்தை எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடியதான். ஜஸ்டின் மார்ட்டியர் என்று சொல்லக்கூடிய சபையினுடைய தகப்பன்னு சொல்லக்கூடியவர் 2ஆம் நூற்றாண்டில் இருக்கும்போது அவர் சர்ச் ஹிஸ்டரி எழுதுகிறாரு. அதுலேயும் அவர் மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. இன்றைக்கும் யூதர்கள் காசை கொடுத்து இந்த மாதிரி சொன்ன சாட்சி இன்றைக்கும் ஒரு சில மக்கள் மத்தியில் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியதான். ஆனால் இந்த பொய் நிற்கலை. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இந்த பொய் நிற்காம ஒரு காரியம். இப்போ மத்தேயு தன்னுடைய சுவிசேஷ நூலை முடிக்க போகிறார். இன்னும் 5 வசனம் தான் இருக்குது. இவர் எழுதிட்டார்.
எழுதும்போது முடிக்கும்போது ஒரு குளோரியஸாக சீஷரெல்லாம் வந்தாங்க, அவரை பார்த்தாங்க, மரித்த உயிர் தெழுந்த பார்த்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அந்த மாதிரி ஒரு மகிமையாக முடிக்காம எதை எழுதுறாரு? யார் பொய் சொன்னானோ அதன் மூலமாகவே இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார் அப்படிங்கிற ஒரு பெரிய சாட்சியை கொடுக்கக்கூடிய ஒரு காரியம். ஆனால் இது என்னன்னா, இவங்க சொல்லக்கூடிய பொய் நிற்கவே நிற்காது. 7 ரீசன். சரியா? ஏன் இந்த பொய் நிற்காது? முதலாவது, இந்த சீஷர்களுடைய கோழைத்தனம். நீங்கள் யோசிச்சு பாருங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை கைது பண்ணும்போதே அடித்து பிடிச்சி ஓடி போயிட்டான், ஒருத்தனும் இல்லை. இப்போ எல்லாம் போய் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறான். இப்போ இவங்க நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ரோமர் போர்ச்சேவர்கள் காவல் காத்துட்டு இருக்காங்கன்னா அவங்க முன்னாடி இவன் தைரியமாக கள்ள திறக்க வருவானா? வாய்ப்பே கிடையாது. ஏன்னா யோவான் 20வது அதிகாரம் 19வது வசனத்தில் பார்க்கும்போது, வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீசர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டி இருக்கையில், என்ன கதவை பூட்டிட்டு உட்காந்துருக்கான். வீட்டுக்குள்ள இருந்தாலுமே உள்ளறையில் உட்கார்ந்து இருந்தாலுமே கதவை பூட்டிட்டு உட்காந்துருக்கான். என்ன அவ்வளோ பயம். இவங்க ரோமர்களை தள்ளி விட்டு, ரோமர்களை அடித்து, போர்ச்சேவர்களை தள்ளி விட்டு முத்திரையை பிரித்து அவங்க சரீரத்தை எடுக்க முடியுமா? வாய்ப்பே கிடையாது. ரெண்டாவது, இப்போ ஒருவேளை இவங்க லஞ்சம் கொடுத்து பொய் சொல்ல சொன்னாங்க, இந்த சீஷர்கள் லஞ்சம் கொடுத்து அந்த சரீரத்தை கொடுத்துட்டு, ஏன்னா இங்கே லஞ்சம் கொடுத்தான்ல, அதே மாதிரி சீஷர்கள் லஞ்சம் கொடுத்து எடுத்துருக்கலாம் அப்படின்னு ஒரு தியரி கொண்டு வந்தீங்கன்னா, இவன் பூரா அண்ணக்காவடி, இவன்ட்ட ஒருத்தன்ட்டையும் ஒரு பைசா கிடையாது. சீஷர்கள் ஒருத்தன்ட்டையும் காசே கிடையாது. ஏன்னா இவனுக்கிட்ட காசே கிடையாது. இவங்க எங்கே போய் காசு கொடுத்து அவங்களுக்கு கொடுத்து அவங்கள இது பண்ண முடியும்? இவங்கெல்லாம் என்ன சாதாரண மீன் பிடிக்கக்கூடிய மக்கள், இது பண்ணக்கூடியவங்க. இங்கே ஒருத்தருக்குமே அவங்ககிட்ட போய் காசை கொடுத்து இப்படி சொல்ல வேண்டிய ஒரு அவசியம் இல்லவே இல்லை. மூணாவது, அங்கே கல்லறைக்குள்ள துணியெல்லாம் மடித்து வைக்கப்பட்டிருக்கிறது. யாராவது ஒருத்தன் பாடியை களவு எடுத்துகிட்டு போகிறான்னா உக்காந்து எல்லாத்தையும் மடித்து அழகாக வச்சுட்டு அப்புறமா சரீரத்தை தூக்கிட்டு போவான். 70 கிலோ சுற்றி இருக்குது, அதெல்லாம் எடுத்துட்டு உதறி, அப்பா நீ மடிச்சு இங்கே வையின்னு. ஏன்னா நீங்கள் யோவான் 20வது அதிகாரம் 6வது 7வது வசனத்தில் பார்க்கும்போது என்ன பார்க்கிறோம்? சீமோன் பேதுரு அவனுக்கு பின்னே கல்லறைக்குள்ளே பிரவேசித்து சீலைகள் கிடக்கிறதையும் அவருடைய தலையில் சுற்றியிருந்த சீலை மற்ற சீலைகளுடனே வைத்திராமல் தனியே ஒரு இடத்தில் அழகா நீட்டா மடிச்சு வைக்கப்பட்டிருக்குத பார்க்கறாங்க. 2 தனித்தனியா மடிச்சு வைக்கப்பட்டிருக்கு. அப்ப இயேசு கிறிஸ்து போகும்போது ரொம்ப அவசரம் இல்லாமல் அவர் நிதானமாக தான் போனாருங்க, நல்லா தெரியுது. அப்போ இது திருடக்கூடிய ஒரு காரியம் கிடையாது. அடுத்து 4வதா, ரோம போர்ச்சேவர்கள் நாங்கள் நித்திரை பண்ணும்போது களவு பண்ணிட்டாங்கன்னு. அவன் நித்திரையை பண்ண மாட்டான். ரோம போர்ச்சேவர்கள் நாங்கள் தூங்குறோன்னு சொல்கிறது பெரிய அவமானம், பெரிய இழுக்கு. ஏன்னா அது வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அவங்க 2 விதமான போர்ச்சேவர்களும் அங்கே காவல் காக்குறாங்க. நீங்கள் மத்தேயு 27வது அதிகாரத்தில் 63 64 வசனம் பாருங்க. ஆண்டவனே அந்த எத்தன் உயிரோடு இருக்கும் போது 3 நாளைக்கு பின் எழுந்திருப்பேன் என்று சொன்னது எங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது. ஆகையால் அவனுடைய சீசர்கள் ராத்திரியிலே அவனை களவாய் கொண்டு போய் மரித்தோரில் இருந்து எழுந்தான் என்று ஜனங்களுக்கு சொல்லாதபடிக்கு என்ன முதலே சொல்றாங்க, அவன் மரித்தோரிலிருந்து எழுந்தான்னு சொல்லாதபடிக்கு முந்தின எத்தை பார்க்கிலும் பிந்தின எத்து கொடிதாகாத படிக்கும் நீர் 3 நாள் வரைக்கும் கல்லறையை பத்திரப்படுத்தும்படி கட்டளையிட வேண்டும் என்றார்கள். அப்ப என்னன்னா இங்க அவங்களே சொல்லி பத்திரப்படுத்தி காவல் காத்தது. அப்போ இப்படி காவலுக்கு போட்டவன் தூங்கவே மாட்டான், தூங்குனா அவன் ஜீவன் போயிடும். அப்போ அது வாய்ப்பே கிடையாது. அடுத்து என்னன்னா இந்த செல்ஃபாகவே கான்ட்ரடிக்ட் பண்ணக்கூடிய காரியம் என்னன்னு நீங்கள் கேளுங்க. அதாவது இவங்க சீஷர்கள் இந்த மாதிரி களவாய் எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம். இப்போ நீங்கள் யோசிங்களேன், நீ போர்ச்சவன், நீ தூங்கிக்கிட்டு இருந்த உனக்கு எப்படிடா தெரியும் அவன் கல்லை எடுத்துகிட்டு போனது? சொல்லுங்கள் ஒரு நிமிஷம். ஒரு சில சகோதரிகள் நீங்கள் வீட்டில் சொல்லுவீங்க, நீ தூங்கிட்டு இருந்தாலும் உங்கள் புருஷன் என்ன பண்ணாருன்னு. ஆனால் போர்ச்சவன் எப்படி சொல்ல முடியும்? சிந்திச்சு பாருங்க. ஒன்று நீ தூங்கணும், இல்லை முழிச்சிருக்கணும்.
அப்போ எப்படி இது எந்த வகையில் போய் ஒத்து போகும்? இப்போ தூங்குனா உனக்கு நித்திரை பண்ணால் உனக்கு தெரியக்கூடாதுல்ல, என்ன நடந்துச்சுன்னு தெரியாதுல்ல. அப்போ நீ முழிச்சிட்டு இருந்தேன்னா உனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியும். அப்போ என்ன அர்த்தம்? இது போய் அவங்க சொல்கிறதே கான்ட்ரடிக்ட் பண்ணக்கூடியதா. அது மாத்திரமில்ல, இப்போ நீங்கள் இன்னும் கடைசி இன்னொரு விஷயம் பாருங்கள். இப்போது சீஷர்கள் எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி களவா சொல்லியிருந்தாங்கன்னா அந்த பொய்யுக்காக தங்களுடைய ஜீவனை கொடுப்பாங்களா? மீதியெல்லாம் விட்டுருங்க. இப்போ யோசிச்சு பாருங்கள். இப்போ நான் போய் இயேசு கிறிஸ்துவோட சரீரத்தை களவா கொண்டு போய் வச்சுட்டு அவர் உயிரோடு எழுந்தாருன்னு சொல்லி சொன்னால் அதுக்காக நான் சாவனா? வாய்ப்பே கிடையாது. ஏன்னா எனக்கு தெரியும் நான் பொய் சொல்கிறேன்னு தெரிஞ்சால் ஒரு பொய்க்காக தன்னுடைய ஜீவனை யாரும் கொடுக்க மாட்டாங்க. இந்த மக்கள் பூரா என்னன்னா தங்களுடைய ஜீவனை கொடுத்து எல்லா சீஷர்களும் உயிர் என்ன இரத்த சாட்சியா மரித்தாங்க. இது ரொம்ப தெளிவாக தெரியக்கூடிய காரியம். அதனால இது வாய்ப்பே கிடையாது. ஏன்னா லீகல் ஸ்காலர் சைமன் கிரீன்லாஃப் சொல்லும்போது என்ன சொல்ற, ஹார்வர்ட் லா ஸ்கூலில் உள்ள ஒரு 19th செஞ்சுரியில் உள்ள ஒரு பெரிய ஆள், அவர் சொல்றாரு, என்ன இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதல் என்ன பழைய சரித்திரத்தில் இருக்கிற எல்லாவற்றிலும் மிக சிறந்த ஒரு சான்று உள்ளது இதுதான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம். ஏன்னா இவங்கெல்லாம் அவ்வளவு அந்த காலகட்டங்களில் போற்றப்பட்ட மக்கள். அவர்கள் சொல்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சயின்டிஸ்டாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஜேர்னலிஸ்டாக இருக்கட்டும், இல்லை ஒரு லீகல் எக்ஸ்பர்ட்டாக இருக்கட்டும், இல்லை ஒரு லா ஸ்கூலில் உள்ளவங்களாக இருக்கட்டும், இவங்க எல்லாம் எல்லா சரித்திர பின்னணியை தேடி தேடி பார்த்து சொல்கிறாங்க இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தது உண்மை என்று சொல்லக்கூடியதாக. சரி, எல்லாத்த காட்டிலும் கடைசியாக இன்னொரு காரியம். இப்போது இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரம் சீஷர்கள் எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா இப்போது பிலாத்துவும் பிரதான ஆசாரியரும் தலைமை ஆசாரியர்களும் சேர்ந்து எல்லாம் ஒரு படையை போட்டு சரீரத்தை கொண்டு ப்ரொடியூஸ் பண்ணால் முடிஞ்சு போச்சா? எப்போ சரீரம் காணாததுனால தானே ஒரு உயிர் தெழுந்தாருன்னு சொல்கிற. இப்போ உங்ககிட்ட தான் எல்லாமே இருக்கே, அரசு இருக்குது, அதிகாரம் இருக்குது, ஆளுங்க இருக்காங்க. நீ ஒன்றை போய் சரீரத்தை எடுத்து கொண்டு வந்தால் மொத்தது முடிஞ்சு போச்சே. அப்போ என்ன இங்கே சொல்லும்போது அவர்கள் அந்த சரீரத்தை எடுத்துகிட்டு போனாங்கன்னு சொல்கிறது பொய்ன்னு சொல்லக்கூடியதா. இப்போ நீங்கள் அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் 50வது நாள் பெந்தெகோஸ்தே வருது. அப்போஸ்தலர் 4வது அதிகாரத்தில் அவங்க கைது செய்து மறுபடியும் இந்த ஆலோசனை சங்கத்துக்கு முன்னாடி கொண்டு வர்றாங்க. இப்போ ஆலோசனை சங்கத்துக்கு முன்னாடி கொண்டு வந்தாங்கன்னா இவங்க சரீரத்தை எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னு சொன்னால் என்ன கேள்வி கேட்டிருக்கணும்? டேய், சரீரத்தை எங்கடா வச்சிங்க? அதானே கேட்டிருக்கணும். கேட்கலையே. நீங்கள் பாருங்க, அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் பெந்தெகோஸ்தேல பேதுரு பிரசங்கம் பண்ணுறாரு. நீங்கள் கொலை செய்த இயேசு கிறிஸ்துவை தேவன் உயிரோடு எழுப்பினார்னு சொல்லி 4வது அதிகாரத்தில் அவர் கைது பண்ணி ஆலோசனை சங்கம் முன்னாடி நிறுத்துறாங்க. ஒருத்தர் கூட கேள்வி கேட்கல, சரீரம் எங்கன்னு கேள்வி கேட்கல. அப்போ என்னன்னா இது எதுவுமே உண்மை கிடையாது. இது முழுக்க முழுக்க பொய் என்று சொல்லக்கூடியதாக. அதே சமயத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தார் என்று சொல்லக்கூடிய சான்றுகள், த எவிடன்ஸ் இருக்குல்ல, அது உங்களால் மாற்றவே முடியாத சான்றுகள் இருக்கு. முதலாவது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 500க்கும் மேற்பட்டவர்களுக்கு தரிசனமானார். 500க்கும் மேற்பட்டவர்களுக்கு. ஏன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் கிட்டத்தட்ட 22 வருஷம் கழித்து இதை எழுதுறார். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் எழுதும்போது 52வது வருஷம், கிட்டத்தட்ட 22 வருஷம் கழிச்சு எழுதுறாரு. அப்போ எழுதுறாரு, இன்னும் சிலர் உயிரோடு இருக்கிறாங்க. அது மாத்திரமல்ல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிரோட தரிசனம் 10 முறை இருக்கு நம்மளுடைய வேத வசனத்தில். முதலாவது மரியாள் மகதலேனாளுக்கு யோவான் 20வது அதிகாரத்தில் 14 to 18 வரை உள்ள வசனங்கள்ல. அதுக்கப்புறம் மற்ற சகோதரிகளுக்கு மத்தேயு 28 9வது வசனத்தில் பார்க்கிறோம். அப்புறம் பேதுருக்கு மாத்திரம் லூக்கா 24:34 பார்க்கிறோம். அடுத்து எம்மாவூர்லேருந்து வரக்கூடிய சீஷர்கள் 2 பேரோட பேசி கொண்டு வர்றார் லூக்கா 24வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். அதற்கு பின்பாக முதல்ல சீஷர்கள் 10 சீஷர்களுக்கு மேல் வீட்டு அறையில் வாரத்தினுடைய 1ஆம் நாள் காணக்கூடியது. அதற்கு பின்பாக மறுபடியும் 8 நாள் கழித்து தோமாவுக்கு வரக்கூடிய ஒரு காரியம். அதற்கு பின்பாக அவர் 1 கொரிந்தியர் 15:6 சொன்னது போல 500க்கும் மேற்பட்டவர்களுக்கு வரக்கூடியது.
அது மாத்திரமல்ல 7 சீஷர்களுக்கு கலிலேயா கடல்ல யோவான் 21வது அதிகாரத்தில் மீன் பிடிக்க போகும்போது அங்கே வரக்கூடியது. 9வதாக யாக்கோபுக்கு தரிசனமாகிறார் 1 கொரிந்தியர் 15:7. அடுத்து எல்லார் முன்பாக பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறார். அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 9வது வசனத்தில் 10 முறை அவர் எல்லாருக்கும் தரிசனமானது ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கு. இது கற்பனை கதை இல்லை, இது சத்தியம், இது உண்மையான சரித்திரத்தில் நடந்த சம்பவங்கள். அது மாத்திரமல்ல, இந்த எதிரிகளுடைய சாட்சி எல்லாவற்றை காட்டிலும் இந்த எதிரிகளோட சாட்சி எனக்கு அதான் ரொம்ப ஒரு ஆச்சரியம். அப்போ மத்தேயு எழுதி முடிக்கும்போது, ஏன்னா அவர் மத்தேயு ஷார்ட் ஹேண்ட் படித்தவர், அவர் எழுதும்போது தன்னுடைய சுவிசேஷ நூலில் கடைசியாக என்ன எழுதுகிறாரு, எதிரிகளே சாட்சி சொல்கிறாங்க, அவர் உயிரோடு எழுதார் என்று சொல்லக்கூடியதாக. ஏன்னா இந்த யூத மத தலைவர்கள் ஆலோசனை சங்கத்தில் உள்ளவங்க சரீரத்தை காணான்னு சொல்லி அவங்க என்ன பண்ணல, இன்வெஸ்டிகேட் பண்ணவே இல்லை. அவங்க இது உண்மையாக இருக்குமோன்னு கேள்வி கேட்கவே இல்லை. ஏன்னா அவங்க உடனே இதை சரி பண்ண, இது ஒன்றும் இல்லாமல் பண்ணக்கூடிய ஒரு காரியம். ஏன்னா காரணம் என்ன, அவங்களுக்கு தெரியும் களவு நடக்கவே இல்லை என்று சொல்லக்கூடியதா. ஆனால் அவங்களுக்கு என்ன பிரச்சனை, இது எல்லாருக்கும் தெரிஞ்சதுன்னா நம்மளுடைய அதிகாரம் போய்விடும், நம்மளுடைய பதவி போய்விடும் சொல்லி தங்களை காப்பாற்றுவதில் தான் இருந்தாங்களே ஒழிய இதை பண்ணக்கூடியதா இல்லை. 3வதாக சீஷர்களுடைய வாழ்க்கை, அதாவது அவங்களுடைய மறுசீரமைக்கப்பட்ட வாழ்க்கை, இப்படி கோழையாக இருந்த ஒளிந்து கொண்டிருந்த கர்த்தருக்கு இருக்கக்கூடிய ஒரு மக்கள் எப்படி மாறினாங்க. பேதுரு 3 முறை மறுதலித்த பேதுரு, நம்ப மறுத்த தோமா, அவர்களில் இரத்த சாட்சியாக மரிக்கக்கூடிய ஒரு காரியம். இந்த முதல்ல போன சகோதரிகளே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலை எதிர்பார்த்து அங்கே போகலை. ஏன்னா லூக்கா 24வது அதிகாரம் 11வது வசனத்தில் இந்த சகோதரிகள் போய் சீஷர்களுக்கு சொல்றாங்க. அவங்க சொல்லும்போது பாருங்க, இவர்களுடைய வார்த்தைகள் அவர்களுக்கு வீண் பேச்சாக தோன்றினதினால் அவர்கள் இவர்களை நம்பவில்லை. யாரு? சீஷர்கள். சகோதரிகள் சொல்றாங்க, எப்பா ஒரு உயிரோடு எழும்பினாருன்னு சொல்லி, இதெல்லாம் வீண் பேச்சா இருக்கு. எப்படி நம்ம ஆளுங்க கூடவே 3 வருஷம் இருந்து எல்லாம் கேள்விப்பட்ட ஆளுங்க என்ன சொல்றாங்க, இது வீண் பேச்சா இருக்கு, நம்பலை. யோவான் 20:9 பாருங்க, அவர் மரித்தோரில் இருந்து எழுந்திருக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியத்தை அவர்கள் இன்னும் அறியாதிருந்தார். போய் மரியாள் மாகுதல் சொல்றாரு, கர்த்தர் உயிரோடு எழுந்துட்டார், நாங்க போய் பார்த்தோம், அங்க இல்லை அப்படின்னு சொல்லி ஓடி பார்க்குறாங்க. அப்பவும் அவங்களுக்கு என்ன வரல, இன்னும் உணர்வுக்குள்ள வரல. இப்படிப்பட்ட இருந்த மக்கள் அடுத்த 50 நாள் கழிச்ச பெந்தகாசில் நின்று என்ன தைரியமாக எல்லாருக்கும் முன்னாடி நின்று என்ன பண்ணுறாங்க, அவங்க ஒரு பயங்கரமாக ஒரு பிரசங்கம். என்ன, நீங்கள் கொலை செஞ்சீங்க. அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 32வது வசனத்தில், இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் எல்லோரும் சாட்சிகளாய் இருக்கிறோம். யாரு? பயந்து போய் ஓடி ஒளிஞ்ச ஆளுங்க இப்போ முன்னாடி நின்று சொல்றாங்க, எப்பா இதுக்கெல்லாம் நாங்க என்ன சாட்சியாக இருக்கிறோம், ஏன்னா இது எங்களுக்கு தெரியும் என்று சொல்லக்கூடியதாக. அப்ப என்னன்னா இவங்க அவ்வளவு தூரம் ஓடி ஒளிஞ்சவங்க. சீஷர்கள் எல்லாரும் கெத்சமனே பூங்காலே ஓடி ஒளிஞ்சிட்டாங்க. யோவான் ஒருத்தர் தான் கல்வாரி சிலுவை வரைக்கும் வந்தார், அவரும் போயாச்சு, யாருமே இல்லை. இப்படிப்பட்டவர்கள் என்ன பண்ணுறாங்க, இப்போ திரும்ப நாங்கள் உங்களை பற்றி பயப்படவே இல்லை, நீ என்ன வேணாலும் செஞ்சுக்கோ, நீ என்ன செஞ்சாலும் பரவாயில்ல, இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தாரு, நீங்கள் அவரை கொலை செய்தீங்க, தேவன் உயிரோடு எழுப்பினாரு, நாங்கள் சாட்சி. எப்படி பயந்து போய் ஓடி ஒளிஞ்சவங்க, வீட்டுக்குள்ள கதவை பூட்டிட்டு உள் வீட்டு அறையில் உட்கார்ந்தவங்க, சகோதரிகள் சொல்லும்போது அவர் உயிரோடு எழுந்தவன் சொல்லும்போது வீண் பேச்சுன்னு சொன்னவங்க, இப்போ அவங்க எல்லாரும் முன்னாடி நிற்கிறதுனா காரணம் அவர்கள் உயிர்த்தெழுந்த இயேசுவை அவங்க சந்திச்சதுனால தான். ஏன்னா அவங்க இப்போ அவங்களே சரீரத்தை எடுத்திருந்தாங்கன்னா அவங்க சொல்ல முடியாது. ஏன்னா நீங்கள் இப்போ யோசிச்சு பாருங்க, இவ்வளவு கோழைத்தனமாக இருந்த சீஷர்கள் இன்னைக்கு முன்னாடி நின்று எல்லாருக்கும் முன்னாடி ஆயிரக்கணக்கான மக்களுக்கு முன்னாக நின்று தைரியமாக பிரசங்கம் பண்ணுறாங்கன்னா எது மாத்துச்சு?
அவர்கள் உயிர்த்தெழுந்த இயேசுவை சந்தித்தார்கள். அவருடைய உயிர்த்தெழுதல் உண்மை என்று தெரிந்ததுனால தான் எல்லாருக்கும் முன்னாடி நின்று பகிரங்கமாக அவர்கள் சாட்சி சொன்னாங்க. ஏன்னா அவங்களுடைய மாறுபட்ட வாழ்க்கை, அவங்களுடைய காரியம் என்ன வந்துச்சு, அப்படியே மாறக்கூடிய ஒரு காரியம். அதுதான் ஒரு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஜீவனோடு எழும்பினார் என்று சொல்லக்கூடியதாக. நான் கேட்ட மாதிரி மத்தேயு ஏன் இதை வச்சு முடிக்கிறார்? இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தாரு, இவங்களை பார்த்தாரு, சீஷர்களை பார்த்தாரு, எல்லாம் இது சொல்லியிருக்கலாமே. கலிலேய கடலில் இருந்த காரியத்தை பார்த்துருக்கலாம், இல்லை எப்படி பேதுருவோட பேசினாரு, எப்படி இது பண்ணார், அப்படி முடிச்சிருக்கலாம். ஏன்னா அதுக்கப்புறம் அப்போஸ்தலர் இது நடந்துருச்சு, பெந்தைக்கோஸ்தை நாள் நடந்துருச்சு, 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க, அப்படி சொல்லி எழுதி முடிச்சிருக்கலாம். ஏன் இதை சொல்லி முடிக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் என்ன? முதலாவது, இந்த தேசம் முழுவதுமாக கர்த்தரை நிராகரித்து விட்டது. எது? இஸ்ரவேல் தேசம் முழுவதுமாக இது பண்ணிவிட்டது. ஏன்னா அவர் சுவிசேஷம் ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்கிறார்? மத்தேயு 1:1 ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறு. முதல்ல ஆரம்பிக்கும் போது ஆபிரகாமுடைய வம்ச வரலாறுன்னு அதிலிருந்து ஆரம்பிக்கிறாரு. ஆனால் அதற்கு பின்பாக அவர் ஒவ்வொரு முறையும் எப்படி அவர் யூதருக்காக ராஜாவாக பிறந்தாருன்னு சொல்லி ஏரோது நிராகரிக்கிறத காட்டுறாரு. அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு முறையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அதிசயம் அற்புதம் செய்யும் போது அவங்க என்ன சொல்கிறாங்க? இவர் பிசாசை கொண்டு செய்கிறார்னு சொல்லி அவரை மறுதலிக்கக்கூடியது. அது மாத்திரமல்ல, அவரை மறுதலித்ததுனால தான் அவரை சிலுவையில் அறைஞ்சாங்க. இப்போ முழுவதுமாக அவரை கல்வாரி சிலுவையில் மரித்த அவர் உயிர்த்தெழுந்த பின்பு அந்த உயிர்த்தெழுதலை மறுதலிக்கக்கூடியதாக. அப்போ இயேசு கிறிஸ்து ராஜாவாக வந்தார், அப்போ மறுதலிச்சாங்க. அவருடைய செயல்கள், அவருடைய போதனைகளை மறுதலிச்சாங்க, அவருடைய அற்புதங்கள் அதிசயங்களை மறுதலிச்சாங்க. அவரை சிலுவை மறுதலிச்சதுனால கல்வாரி சிலுவைக்கு அனுப்பிச்சாங்க. இப்போ அவருடைய உயிர்த்தெழுதலையும் மறுதலித்து அவருடைய மறுதலிப்பை நிச்சயத்தை காட்டக்கூடியதாக. அப்போ என்ன, அவங்க இப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தாருன உடனே அதை போய் சோதிக்கலை, ஒருவேளை உண்மையாக இருக்குமோன்னு நம்பலை. மாறாக அவங்க என்ன, லஞ்சம் கொடுத்து போர்ச்சேவரில் பொய் சொல்லி சொன்னாங்களே அழிய, எல்லா சந்தர்ப்பத்திலும் அவங்களுக்கு கிடைச்ச எல்லா சந்தர்ப்பத்திலையும் அவர்கள் இயேசு கிறிஸ்துவை நிராகரிக்கக்கூடிய மக்களாக இருந்தாங்க. ஏன்னா அதனால தான் ஏசாயா 53:3 ஏசாயா சொல்லும்போது என்ன சொல்றாரு? அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமா இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமல் போனோம். அவர் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவராய், இஸ்ரவேல் தேச மக்கள் முழுவதுமாய் அவரை புறக்கணித்தத ஒரு காரியமாக. இப்போ ரெண்டாவதாக ஏன் இதில் முடிக்கிறார்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிறவங்க சொல்கிற சாட்சி ஒன்று, ஆனால் அவரை விசுவாசியாத, அவரை கொலை செய்து அவருடைய சரீரத்தை பாதுகாத்த அந்த மக்களே சாட்சி சொல்லும்போது அது இன்னும் வல்லமையாக இருக்கும். ஏன்னா அவங்க அவங்க சொல்லக்கூடிய சாட்சி என்ன, அதாவது இப்போ அவங்களால என்ன இது பண்ண முடியாது, எந்த ஒரு வகையிலையுமே இந்த கல்லறை காலியாக இருந்தது என்பதற்கு எந்த ஒரு காரியமும் அவங்களால சொல்லவே முடியாது. அப்போ என்ன, அவங்க சொல்லக்கூடிய சாட்சி என்ன, மிகப்பெரிய ஒரு சாட்சியாக இருந்ததை காட்டக்கூடியதாக. அப்போ என்ன முடிவாக என்ன பார்க்குறோன்னா, எங்கெல்லாம் இப்படிப்பட்ட சாட்சிகளை அமுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அங்கெல்லாம் ஒரு பெரிய எழுப்புதலை பார்க்க முடிகிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த போது அது இல்லைன்னு சொன்னாங்க. அங்கே ஒரு பெரிய இது நடைபெற்று சபை ஆரம்பிக்கப்பட்டது. ஆயிரக்கணக்கான மக்கள் ரட்சிக்கப்பட்டாங்க. நீங்கள் 1989 தான் சோவியத் யூனியனுடைய அயன் கர்டன் என்று சொல்லக்கூடிய காரியம் எடுக்கப்பட்டது. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க, கிறிஸ்தவம் இருக்கக்கூடாது என்று சொல்லி அந்த கம்யூனிஸ்ட் ரஷ்யா முழுக்க அமுக்கினாங்க. ஆனால் அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது எவ்வளவு ஹவுஸ் சர்ச்சஸ் இருந்துச்சு, எவ்வளோ வீட்டு சபைகள் இருந்தது, எவ்வளோ மில்லியன்ஸ் ஆஃப் கிறிஸ்டியன்ஸ் வேர் லிவிங் இன்
ரஷ்யான்னு. ரொம்ப ஒரு ஆச்சரியமான காரியம். நான் வந்து பரிசுத்த ஆவியானவரை குறித்து நம்ம லாட்வியாவில் இருக்கிற சபையில் பேசினேன். பேசி முடிச்சுட்டு நான் ஒரு 3 நாள் கான்ஃபரன்ஸ் முடிச்சுட்டு நான் வந்துட்டேன். அதுக்கப்புறம் அடுத்த முறை போகும்போது அவங்க சொன்னாங்க, உங்களை பார்க்குறதுக்கு ஒரு சகோதரி கண்டிப்பாக பார்க்கணும், அவங்களால ட்ராவல் பண்ண முடியாது, அதனால் நம்ம தான் அவங்கள போய் ட்ராவல் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் போகிறேன், சரி வர்றேன்னு சொல்லி சொன்னேன். போனோம். ஒரு 83 வயதுள்ள ஒரு சகோதரி. போன உடனே கட்டி பிடிச்சி அப்படி முத்தம் கொடுத்து என்னை விடவே மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு அப்படி ஒரு சந்தோஷம். அப்போ அவங்க வந்து ஒரு புஸ்தகம் எடுத்து கையில் அவங்க எழுதின ஒரு புஸ்தகமோ இந்த 3 நாள் கான்ஃபரன்ஸில் இருந்த நோட்ஸும் 2 எடுத்து கொடுக்குறாங்க. அவங்க சொல்கிறாங்க, அவங்க 18 வயதாக இருக்கும்போது அவங்களுக்கு யாரோ ஒருத்தவங்க பைபிள் கொடுத்துருக்குறாங்க. ரஷ்யாவில் இருக்கும்போது அவங்க அந்த பைபிளை வாசித்து ஜெபம் பண்ணிகிட்டே இருந்திருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை பற்றி ஆவியானவர் சொன்ன எல்லா காரியங்களையும் அவங்க எழுதி வச்சு பரிசுத்த ஆவியை குறித்து பேசியிருக்கிறாங்க. அதை பூரா அவங்க எழுதி வச்சுருக்காங்க நோட்ஸில். இந்த 83 வயசில் எவ்வளோ வருஷம் கழித்து பாருங்கள், அவங்களுக்கு வந்து இந்த இது கிடைச்ச உடனே இதில் சொல்லப்பட்டவை எல்லாம் அவங்களுக்கு தனியாக ஆண்டவரே சொல்லி கொடுத்த 2 ஒரே மாதிரி இருந்தால் அவங்களுக்கு அப்படி ஒரு சந்தோஷம், அளவில்லாத சந்தோஷம். எப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆண்டவர் என்று சொல்லக்கூடியதா. அப்போ எனக்கு அருமையானவர்கள், நாங்கள் நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க, இங்கே வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தார் என்றதை மறுக்கவே முடியாது. அவ்வளவு அழகாக நேர்த்தியாக நம்ம வந்து இங்கே பார்க்குறோம். நீங்கள் வந்து இவர்கள் வந்து என்ன தூங்கிக்கிட்டு இருந்து இவங்க வந்து ஒரு சாட்சியாக இருக்க முடியாது, இவங்க வந்து லஞ்சம் வாங்கிட்டு சாட்சி சொல்ல முடியாது. ஆனால் கர்த்தர் என்ன பண்ணார், அவர்கள் மூலமாகவே ஒரு மகா பெரிய சாட்சியை கொடுத்து இயேசு கிறிஸ்து ஜீவனோடு எழும்பினார் என்று சொல்லக்கூடியதாக அப்போஸ்தலர் 2 அதிகாரம் 24 சொல்லும் பாருங்க. தேவன் அவருடைய மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாதிருந்தது. என்ன, தேவன் மரண கட்டிலிருந்து எழுப்பி அவரை எழுப்பினார். அவரை மரணத்தினால கட்டப்பட முடியாததாக இருந்தது. பெந்தைக்கோஸ்தே நாளில் பேதுரு சொல்லக்கூடிய பிரசங்கம் சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் சொல்லும்போது ரொம்ப அழகாக சொல்கிறாரு. கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதல் தான் நம்முடைய அஸ்திபாரக்கல், அதில் தான் நம்முடைய ரட்சிப்பு இருக்குது. அதை உருகினா எல்லாமே குழந்து போயிடும், மொத்த வேத வசனமும் ஒளிஞ்சு போயிடும். ரொம்ப அழகாக நேர்த்தியாக சொல்லக்கூடிய ஒரு காரியம். நான் இன்றைக்கி உங்கள்கிட்ட ஒரு பர்சனலாக வேண்டக்கூடிய ஒரு காரியம் என்னென்னா, இந்த கனடியன் சயின்டிஸ்ட் ஜிபி ஹார்டிகார்டு கேட்டார் இல்லையா, மரணத்தை ஜெயித்தவர்கள் உண்டா? அப்படி ஜெயித்தவர்னா எனக்கு ஒரு வழியை உண்டாக்குனவர் உண்டா என்று கேட்ட கேள்விக்கு இங்கே வந்து நம்ம பார்க்குறோம் எவ்வளவு அழகாக நேர்த்தியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்பதை சொல்லக்கூடியதான். இந்த உயிர்த்தெழுதலுக்கு 2 விதமான சாட்சி தான். ஒன்று, இந்த போர்ச்சேவர்கள் வந்து கேட்ட மத தலைவர்கள், இந்த யூதர்கள் என்ன பண்ணாங்க, அது உண்மையா என்று சோதித்து பார்த்து அதன் மூலமாய் இயேசு கிறிஸ்து உண்மையிலே அவர் உயிர்த்தெழுந்தாரா என்று கேட்காம மாறாக அவர்கள் லஞ்சம் கொடுத்து அவர்கள் என்ன பண்ணாங்க, அவர் உயிர்த்தெழவில்லை என்று தங்களையும் மற்றவர்களையும் ஏமாற்றி கொண்டார்கள். ஆனால் அதை கேட்டு சந்தேகத்தில் இருந்த தோமா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை கண்ட உடனே யோவான் 20 அதிகாரம் 28 சொல்லும்போது சொல்கிறாரு, என் தேவனே, மை லார்ட் மை காட், என் ஆண்டவரே என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். இப்போ உங்களுக்கு முன்னாடி 2 தான். ஒன்று, நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலை இல்லைன்னு சொல்லலாம். யூ மே டினை த ரிசரக்ஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் ஆர் யூ மே பிலீவ் இன் தம். 2ல் ஒன்று தான். நடுவில் மிடில் கிரவுண்டே கிடையாது. ஒன்று, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்தார், மரித்தார், உயிர்த்தெழுந்தார், அதனால் என்னுடைய உயிர்த்தெழுதலுடைய நிச்சயம் பூரணமாயிருக்கு என்று சொல்லக்கூடிய அதில் வர முடியும். இல்லையா, நிராகரித்து அந்த யூத மத தலைவர்களோடு சேர்ந்து நீங்களும் பாதாளத்துக்கு போக முடியும்.
அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் நிருபத்தில் எழுதும்போது ரோமர் 10வது அதிகாரம் 9 10வது வசனம் சொல்லும்போது சொல்றாரு, என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். ரட்சிப்பு என்பது நித்திய வாழ்க்கை. ரட்சிப்பு என்பது நம்முடைய பாவங்களிலும் நமக்கு உண்டாகக்கூடிய மீட்பு. ரட்சிப்பு நமக்கு ஒரு நித்திய காலத்திற்கு கொடுக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை. ரட்சிப்பு நம்முடைய எதிர்காலத்தில் நம்ம எப்படி தேவனோட சதா காலமும் நித்திய காலத்துக்கும் இருக்க போகிறோம், அவருடைய மகிமையில் பரலோகத்தில் சதா காலம் வாழப்போகிறோம் என்று சொல்லக்கூடிய ஒரு நிச்சயம். இந்த ரட்சிப்பு யாரெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தேவன் உயிரோடு எழுப்பினார் என்று விசுவாசித்து வாயில் அறிக்கை பண்ணுற எல்லாருக்கும் இது உண்டாகும். எனக்கு அருமையானவர்களே, மரணம் ஜெயிக்கப்பட்டது, மரணத்தினுடைய கூர் ஒன்றுமில்லாமல் பண்ணப்பட்டது, பாதாளம் ஜெயங்கொள்ளப்பட்டது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கல்லறை காலியாக இருக்கிறது. அந்த கல், the stone has rolled away. நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? The only question remains, what will you do with Jesus Christ? நீங்கள் உயிர்த்தெழுந்த அந்த இயேசு கிறிஸ்துவை என்ன செய்ய போகிறீங்க? விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு அவர் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்துக்கு போக போகிறீங்களா? இல்லை நீங்கள் எப்படி இருக்க போகிறீங்க? He arose, அதனால் கிரைஸ்ட் அரோஸ் என்று சொல்லக்கூடியதாய் கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார், அதனால் நானும் உயிர்த்தெழுவேன், எனக்கும் ஒரு சரீரம் பிரகாரமாக நான் தேவனை சந்திப்பேன் என்று பழைய ஏற்பாட்டில் சொல்லப்படல எல்லா தீர்க்க தரிசனமும் நிறைவேறும் விதமாய் ஒரு நாள் முகமுகமாய் என் தேவனை அந்த மகிமையில் தரிசிப்பேன், நான் அவரோடு இருப்பேன் என்கிற ஒரு நிச்சயம் யாரெல்லாம் அவருடைய உயிர்த்தெழுதலை ஏற்றுக்கொண்டு தேவன் அவரை உயிரோடு எழுப்பினார், அவர்தான் என்னுடைய ஆண்டவர், அவரை நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஒவ்வொருவரும் அவரை நீங்கள் பரலோகத்தில் அவருடைய மகிமையில் நித்திய காலமும் அவரோடு இருந்து இதோ இருக்கிறவரும் இருந்தவரும் வரப்போகிறவருமாகிய ராஜா ஒருவருக்கே மகிமை என்று சொல்லி ஆண்டவரை ஆராதித்து சதா காலமும் ஆண்டவரே நீர் பரிசுத்தர் 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 என்று ஓயாமல் கேருபீன்கள் சேராபீன்கள் எண்ணிலடங்கா தூதர்கள் பரிசுத்தவான்கள் 24 மூப்பர்கள் ஏராளமான எண்ணிலடங்கா தேவதூதர்கள் எல்லோரும் சேர்ந்து ஆண்டவரே நீர் ஒருவரே எல்லா துதிக்கும் கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திர ஒருவரே என்று சொல்லி பரலோகம் அவரை கொண்டாட போகிறது. அவரை கொண்டாடுவதற்கு நானும் இதோ அவரோடு சேர்ந்து அவரை விசுவாசிக்கிற எல்லோரும் சேர்ந்து 2 கைகளையும் உயர்த்தி ஆண்டவரே நீர் உயிரோடு எழுந்த தேவன் ஆண்டவரே, மரணத்தை பரிகரித்த தேவன் ஆண்டவரே, இதோ என்னுடைய உயிர்த்தெழுதல் உம்முடைய உயிர்த்தெழுதல் இருக்கு ஆண்டவரே, அதற்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறேன் ஆண்டவரே. இதோ மரணம் ஜெயிக்கப்பட்டது ஆண்டவரே, எனக்கு மரணத்தை குறித்த பயமில்லை ஆண்டவரே, நான் இந்த நிருபத்தில் விட்டாலோ அடுத்த நிமிடம் உம்முடைய சன்னிதானத்தில் காணப்படுவேன் என்கிற நிச்சயம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆம் ஆண்டவரே, இதோ எங்களுக்கு கொடுத்த அந்த நம்பிக்கைக்காய் நன்றி ஆண்டவரே. இந்த நம்பிக்கை இல்லாத ஜனம் யாராவது இருந்தா இன்றைக்கு அவர்களும் அந்த நம்பிக்கைக்குள்ள வந்து ஆண்டவரே நாங்கள் உயிரோடு எழுப்பப்பட்டோம், உம்மோடு நாங்கள் இருக்க போகிறோம் என்கிற அந்த நம்பிக்கைக்காய் கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒருவருக்கே எல்லா துதி கனம் மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். ஆமா ஆண்டவரே, பரிசுத்த தெய்வமே, எங்களுக்காய் மரணத்தை சந்தித்து மீட்டெடுத்து எங்களை ரட்சித்த உன்னதமான தேவனே, உமக்கே கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். மாரநாதா வாரும் இயேசுவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. என்ன ஒரு ஆனந்தம். நம்ம எல்லாரும் ஒரு நாள் கர்த்தரை முகமாய் கண்டு தரிசித்து அவரை ஆராதிக்க போகிறோம். சந்தோஷமான நாட்களை நாம் எதிர்நோக்கி காத்திருக்கிறோம்.
ஏன்னா அந்த நிலையற்ற உலகத்தில் நிறைய பேர் இதுதான் 1ஆம் உலகப் போரா, இப்போ தான் சாக போகிறோமா, அப்படி இப்படின்னு துஷ்ட செய்திகளையும் துர்ச்செய்திகளையும் கேட்டுக்கொண்டிருக்கிற நேரத்தில் நமக்கு என்ன ஒரு ஆனந்தமான செய்தி. நன்றி ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமென் ஆமென். உங்களில் யாருக்காவது ஜெப தேவைகள் இருக்குமானால் நீங்கள் உங்களுடைய வீடுகளில் உங்கள் கதவை பூட்டி நீங்கள் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்கள். உங்களுடைய எல்லா விதமான பலவீனங்களையும் குறித்து தெரிந்து வைத்திருக்கிற தேவன், எப்போதும் ஜீவன் உள்ள தேவன், உங்களுடைய ஜெபங்களை கேட்டு உங்களுக்கு பதில் கொடுப்பார். நீங்கள் வேற ஒரு ஆள்கிட்ட போகணும், வேற ஒருத்தவங்கிட்ட போய் ஜெபத்துக்கு போகணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஜெபம் பண்ண ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட எல்லாரும் பிதாவாகிய தேவன்கிட்ட ஜெபம் பண்ணால் அந்த ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்கக்கூடிய அன்புள்ள பரமபிதா தான் நமக்கு இருக்கிறாரு. அதனால் தைரியமாக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அதே சமயத்தில் இன்னொரு காரியமும் நாங்கள் சொல்கிறோம், எங்களுக்காய் ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா வேத வசனத்தில் அதான் சொல்லியிருக்கு, நீங்கள் எந்த ஊழியக்காரரையும் ஜெபம் பண்ண போங்கன்னு சொல்லலை, ஆனால் ஊழியக்காரருக்காக ஜெபம் பண்ண சொல்லியிருக்கு. நாங்கள் தைரியமாக தேவனுடைய வார்த்தை இன்னும் அதிகமாய் பிரசங்கிக்க எங்களுக்காய் நீங்கள் ஜெபிக்கும்படி கேண்டிக் கொள்கிறேன். ஆமேன்.